அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று இரவு 10 மணிக்கு அபிஷேக் முகூர்த்தம் ஆரம்பித்து மறுநாள், அதாவது நாளைக்கு இரவு 10 மணி மட்டும் அந்த அபிஷேக் முகூர்த்தம் இயங்குது. நீங்கள் இந்த அபிஷேக் முகூர்த்தத்தில் உங்களுக்கு தேவையான எந்த கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும். கடன் அடைக்கிறது, புதிதாக எதாவது வாங்கணும்னு சொல்லி எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த அபிஷேக் முகூர்த்தத்தில் ஒரு நோட்டில் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அதை எழுதி அதில் ஒரு சிறு அமௌண்ட்டை, அதாவது பணத்தை வச்சிங்கன்னா அது பல மடங்காக பெருகி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அபிஷேக் முகூர்த்தத்தை பொறுத்த மட்டும் அற்புதமான முகூர்த்தம். அனைத்து விதமான சுப காரியங்களும் நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதே போல் அனைத்து விதமான கடன்களையும் அடைக்க முடியும். ஏன்னா அபிஷேக் முகூர்த்தம் என்பது உத்திராட நட்சத்திரம் முடிந்து திருவோணம் ஆரம்பிக்கக்குள்ள அந்த அபிஷேக் முகூர்த்தம் ஆரம்பிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நாளைக்கு திருவோண விரதம் வர, அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். சரி, இப்போ இன்றைய நாள் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசி கார்த்திக் 9 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலேயரோட நவம்பர் 25, 2025. நட்சத்திரம் இன்று இரவு 9:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். திதி இன்று இரவு 8:07 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மிருகசீஷம், திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமம், மிதுனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் இந்த சந்திராசம் தான் காரணம். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 8:15 9, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதி சாந்தி முகூர்த்தம் வைப்பது, குழந்தை பாக்கி இல்லாத பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே சுப வரை சேர்த்து பயன்படுத்தினா வெற்றி பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன். ஓர பார்த்தீங்கன்னா செவ்வாய் வரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூளம் வந்து வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து